வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் வெயில் தாங்க, முடியல. வெயில் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல. சரி, இன்றைக்கி அவங்க அந்த சன்லைஃப்பில் இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் படம் போடுறோம். கிளைமாக்ஸ் போயின்னுக்குது. வந்துட்டேன், ஏன்னா நம்ம டிஃபன் செய்யலான்ட்டு. இன்றைக்கி சப்பாத்தி, மத்தியானம் வச்ச மருந்து குழம்பு நல்லா காட்டாக்கும், அந்த உருளைக்கிழங்கு புட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான். சப்பாத்தி ஒரு 20 மினிட்ஸ் மேலே எடுக்கும். அது போட்டு நல்லா மேஷ் பண்ணணும். கொஞ்சம் அது 10 மினிட்ஸ்னால் அது அப்படியே இருந்தால் தான் அது கொஞ்சம் அப்படியே பதமாகும். அதுக்கப்புறம் நம்ம திரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய எண்ணெயும் தேவைப்படாது, அழகாக செய்யலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு சப்பாத்தி அண்டு உருளைக்கிழங்கு புட்டு அண்ட் மருந்து குழம்பு காரம், அதுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோமா? ஒரு ஹாஸ்பிட்டலில், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கலாமே, நம்ம சென்னை ராஜீவ்காந்தி அந்த ஹாஸ்பிட்டலுங்க. அங்கே ஒரு பெரியவர் ஒருத்தர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டனால அவங்க பசங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, எல்லோரும் வந்துடுங்க, அவர் எப்படி இன்னும் 1 ஹவரில் எல்லோரும் டாட்டா போய் பேசி காமிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு. எல்லாம் வந்துட்டு கூடி நின்று எல்லாம் வராங்க. அவருக்கு 3 பையன் 2 பொண்ணு. ஓகேங்களா? உடனே அவர் கூப்பிட்டு அப்பான்றாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கே என் முடிவு தெரிஞ்சு போச்சு, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கடைசியாக சொல்கிறேன், அதை மட்டும் நீ செய். ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு சொன்னால் மறந்துடுவா. சொல்லுப்பாண்ணா. பெரியவனே, நீ வா, இந்த அண்ணா நகரில் இருக்கிற 6 இடம் நீ எடுத்துக்கோ. நீ அந்த அடையாறில் இருக்குது 15 இடம் நீ எடுத்துக்கோ. ஏன்னா நீ வேலை இல்லாமக்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீ இங்கே சைதாப்பேட்டிலேருந்து ஒரு 3 இடம் எடுத்துக்கோ. நீ இந்த அண்ணா நகரை வெஸ்ட்டுக்கு வா, அங்கேருந்து ஒரு 15 அந்த பிளாட் இருக்குது பாரு, அதை நீ எடுத்துக்கோ. இதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோன்னு சொல்லி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாரு. அங்கே நர்ஸு நான் டாக்டர்லேருந்து நர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் ஆச்சரியம். இருந்தாலும் பார்த்தா பாவமாக இருக்கிறான். இவருக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குதா? இன்னும் 5 இடம் நீ அண்ணா அப்படியே எடுத்துக்கோ, நீ இதை எடுத்துக்கோ, நீ இதை எடுத்துக்கோ, பிரச்சனை வேணாம், அவங்க நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டான். எல்லாம் ஒரே குழப்பம். அப்புறம் என்னடா டாக்டரே யோசிக்கிறார், பெரிய ஆள் போடுது, பிக் ஷாட் போடுது அப்படின்னு. அப்புறம் என்ன எதுன்ட்டு மெதுவாக கேட்குறாங்க, என்னன்னு. ஒன்றும் இல்லைங்க, அவர் பால் கவர் போடுறவர். அதனால் அண்ணா நகரில் 5 பிளாட்டு அங்கே பால் கவர் அதை இவனுக்கு பிரித்து கொடுத்துட்டாரு. ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிரிச்சுட்டு அவன் அந்த பால் கவர் போட்டு பழப்பு நிறுத்திப்பான். ஆல்ரெடி அவங்க அந்த லைனில் இருப்பாங்களே, அதில் இதை ஜாயின் பண்ணி விட்டார். அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இன்னொன்று, ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு அவங்க பேசுகிறாங்க. தங்கச்சி அந்த ரூமில் இருக்கிறான்ட்டு இவன் பேசுகிறாங்க, இந்த வர்ற நான் 2 எடுத்துக்கிறேன், நீ 1 எடுத்துக்கோ அப்படின்னு. உடனே ஒரு நிமிஷம்,